அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இது சுரக்காய். இதில் 90% மேலே நீர் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, வைட்டமின் ஏசி எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் சிதையாமல் நம்ம எப்படி சமைக்கலாம், முழு சத்து நமக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த காய் சீவிர ஒரு டூல் எடுத்து அந்த கருப்பு கருப்பாக மேலே இருந்ததெல்லாம் லைட்டாக செதுக்கிடுங்க. அடி ஆழமாக செதுக்கக்கூடாது, ஏன்னா தோல்லையும் நார் சத்து நிறைய இருக்குது, அதனால் லைட்டாக செதுக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்தியில் கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த விதையோட பஞ்சு போடுற பகுதிக்கும் அதை லைட்டாக அப்படியே செதுக்கி எடுத்துடணும். தனித்தனியாக எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அது மாதிரி செதுக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். சீக்கிரமாக கட் பண்ணுறதுக்கு ஒரே சமயத்தில் ஈவனாக நேராக கத்தியில் வச்சு கட் பண்ணிவிட்டு அப்புறம் குறுக்கு வாக்கில் வச்சு கட் பண்ணால் சீக்கிரமாக கட் ஆகிடும். பாருங்கள், இப்படி வச்சு ஒவ்வொரு துண்டாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்படி திருப்பி வச்சு குறுக்கில் வச்சு கட் பண்ணால் டக்குன்னு கட் ஆகிடும். இப்போ நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் காமிக்கிறேன், இன்னொரு கையும் பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து கட் பண்ணும்போது டக்குன்னு வேகமாக கட் ஆகிடும். அதே மாதிரி பாருங்கள், இப்போது இது வச்சுட்டு நான் 2 கையிலையும் கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், அவ்வளோதான். ஒரே 2 நிமிஷத்தில் எல்லாமே கட் பண்ணி முடிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கேற்ற அளவு புளி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். அந்த சுரக்காய் நம்ம கட் பண்ண அப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். அதுக்கு இந்த அளவு புளி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி இதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சின்னதாக பாருங்கள். இப்போது சுரக்காய், புளி, வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு 100 ml பிடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவு நிலக்கடலை எடுத்து அதை வறுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதையும் நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம், அதனால் இதையும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பதமாக வறுத்து அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கழுவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பூண்டு எடுத்து அதையும் நல்லா உரிச்சிட்டு கழுவி வச்சுக்கலாம். பாருங்கள், பூண்டு பல் இதை உரிச்சிட்டு ஒரு 10 பல் இருக்கும். ஒரு பூண்டு எடுத்து அதை கழுவிட்டு உரித்து கழுவிட்டு வச்சாச்சு. பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் எவ்வளோன்னா அந்த கீழ் இதில் முழுசும் பரவுற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் காஞ்சதும் பட்டை 2, லவங்கம் 2 போட்டு கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதும் முதல்ல பூண்டு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இப்படியே ஆட் பண்ணி வதக்கணும். அடுத்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், வெங்காயத்தை போட்டு இதை வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு நம்ம அதை வதக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் இது நல்லா பொன்னிறமாக அப்புறம் அதில் தக்காளி ஆட் பண்ணணும். நம்ம ஒவ்வொன்றா இதே மெத்தடில் தான் நம்ம ஆட் பண்ணணும். முதல்லையே தக்காளி போட்டால் சரியாக அது வதங்காது, அதனால் அதெல்லாம் நல்லா வதங்கிட்டப்புறம் தக்காளி போடலாம். வழக்கமாக நம்ம செய்கிற முறை தான். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வீங்க. நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கமெண்ட்டு போடுங்க, நான் பார்க்குறேன். பாருங்கள், இது வதங்கிச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். வதங்கிட்டு அப்புறமா காய் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரப்போ நம்ம சுரக்காய் இதோட ஆட் பண்ணிக்கணும். சுரக்காய் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் கொட்டி நல்லா இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். இப்போ வதங்கிட்டப்போ நம்ம அதில் தேவையானதுக்கு என்னென்னவோ எல்லாமே சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 2 ஸ்பூனு அதை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக போட்டதில்ல, இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். அது அப்படியே பாருங்கள், இப்படி கலக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இப்போ 2 நிமிஷம் கொடுத்து புளியும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிலக்கடலை கடைசியில் போட்டு கலக்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றி கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே கலக்கிட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு அது ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அந்த நிலக்கடலையெல்லாம் நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வெயிட் போட்டு விட்டுட்டேன். இது வேகட்டும். இப்போ நம்ம பாருங்கள் இதை நல்லா தேய்ச்சி புடச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை வந்து மிக்ஸி கப்பில் வச்சு பொடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு. அவ்வளோதான், எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அந்த நிலக்கடலை பொடியை அதில் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலக்கிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் மீத்திட்டு போட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நிலக்கடலை போடுறதுனால. நிலக்கடலை போட்ட அப்புறம் ரொம்ப நேரம் விடக்கூடாது. போட்டு கலக்கினோடனே ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இது வந்து கொத்தமல்லி தழையெல்லாம் தூவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். காலையில் நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், இட்லி. அதனால் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இப்போ நான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி பயன்படுத்துங்க இதை. இது மாதிரி நீர்ச்சத்து மிகுந்த காய்களை தான் நம்ம அடிக்கடி இப்போ சாப்பிட்ணும். பாருங்கள் இட்லிக்கு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எப்படி செஞ்சீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சுருந்தீங்கன்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.